இன்றைக்கி பீஸ் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சை மிளகா, சீரகம், ஏலக்காய் 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில். அடுத்தது 1 கப் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் புலாவுக்கு இந்த ரைஸை வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இதையும் வந்து நான் எடுத்து அரை மணி நேரம் அது டீஃப்ராஸ்ட் பண்ணணும். எடுத்து அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். பீஸ் புலாவ் செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன், குக்கரை வச்சுட்டேன். நான் ஓப்பனில் செய்வேன் எப்பயுமே. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். பீஸ் புலாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த 1 கைப்பிடி அளவு புதினா தான் போடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த புதினாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும். அதுக்கு முன்னாடி தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம். அதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. 1 கப் இந்த பீஸை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க. ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். பட்டாணி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கிளாஸுக்கு கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. இந்த சமயத்தில் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மூடி போடலாம், ஆனால் வெயிட் போட தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி வச்சா போதும். இந்த மாதிரி வரும்போது வெயிட் போட தேவையில்லை. அடுப்பை மட்டும் சிம்மில் வைப்போம். இப்படியே வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் ஒன்றுமே இல்லை. இன்னும் தண்ணி வற்றலை. தண்ணி வற்றுற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். இல்லாட்டினாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி வற்றுருச்சான்னு. திறந்து பார்க்குறோம். தண்ணி வற்றிருக்கான்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து வற்றிருச்சு. இந்த சமயத்தில் ஓப்பன்லேயே கூட இருக்கலாம். வேணும்னா அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து கடைசியாக இறக்கி வைக்கும்போது அரை லெமன் கூட புழிஞ்சு ஊற்றி வைக்கலாம். வேணும்னா ஊற்றலாம், வேணான்னா விட்டுலாம். புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு கிளறி வைக்கணும்.